இப்போ மக்களே நம்ம இப்போ கனெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கஃபோல்டிங்கு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ரூமு. இப்போ இந்த இடத்துல பீம் வருது, இங்கே எங்கே ரூமு, இது ஒரு பீமு, இந்த இடத்துல ரூம் வருது, இந்த இடத்துல பீம் வருது, இந்த இடத்துல வந்து ரூமு, இப்படி ஓகே. இதெல்லாம் இப்படி வருது. இப்போ இதில் வந்து இங்கே இந்த ஏரியாவிலலாம் நம்ம பீம் போடணும். ஓகே, பீம். இப்போ இந்த ரூமில் வந்து 6.6 மீட்டரும் இந்த பக்கம் 9.6 மீட்டர் கிடைக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்பேஸிங்கில் கொடுக்குறோம். இப்போ லெஜ்ஜரு ஸ்பெண்டர் வந்து வெர்டிகலாக இருக்கும். இப்போ லெஜ்ஜர் மட்டும் தான் கணக்கு பண்ணுவோம். லெஜ்ஜர் வந்து இப்போ இங்கே 180, 130, திரும்ப 160, 160 இங்கே கொடுக்குறோம். இந்த பக்கத்தில் வந்து 2.5, 120, 2.5, 2.5. ஸோ 9.6 மீட்டருக்கு நம்ம இந்த ஏரியா கணக்கு பண்ணுறோம். 6.6 மீட்டருக்கு இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் ஸ்டெண்டரும் லெஜ்ஜரை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டெண்டரு வெர்டிகலாக வந்துடும், பிரச்சனை இல்லை. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 130, 160, 130. இப்போ 4.4 மீட்டர் இருக்குது. இதை கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 50, இந்த பக்கம் கேப் வந்து ஒரு 50 சென்ட், இந்த பக்கம் கேப் வந்து ஒரு 50 இருக்கும். ஸோ 130, 160, 130. அந்த மாதிரி இந்த பக்கம் 2.5, 180, 2.5, 2.5, 180, 180, 1.2, இந்த மாதிரி டோட்டலாக 14.7க்கு. ஸோ லெஜ்ஜர் வந்து 2.5, 180, 2.5. ஸ்ப்ளெண்டர் வந்து நம்ம வெர்டிகலாக வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இப்போ அப்புறம் இந்த ரூமு இது மாதிரி எல்லா ரூம்லேயும் செப்பரேட்டாக நம்ம இப்போ இது 4 மீட்ரு வந்து உங்களுக்கு 4.50 வந்திருக்கும். நான் 4 மீட்ரு வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு 50 சென்ட், இந்த பக்கம் ஒரு 50 சென்ட் கேப் விட்டுட்டு, அதாவது நம்மளுக்கு பீம் ஆல்ரெடி ஜாக் வைப்போம். ஸோ ஜாக் வைக்கிற கேப்லாம் விட்டுட்டு நம்ம இதை தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் மெயின். இந்த ஸ்பேஸிங்கை கால்குலேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டெண்டரை நிற்க வச்சு லெஜ்ஜர் சைஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதான் ஸ்கஃபோல்டிங்கை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஒவ்வொரு வில்லாவிலையும் அந்த கவர் பண்ணி போட்டுருக்கோம்.